ஐந்தாவது ஸ்லோகம். க்லேஷோதிகதரஸ்தேஷாம் அவ்யக்தாசக்தசேதசாம் அவ்யக்தா ஹி கதிர் துக்கம் தேகவத்பிரவாப்யதே. நிர்குண பக்தன் என்னை அடைகின்றான் என்று பகவான் கூறி, நிர்குண பக்தனுடைய சில லட்சணங்களை கூறி, பிறகு நிர்குண சொரூபத்தையும் பகவான் கூறி, இப்பொழுது ஐந்தாவது ஸ்லோகத்தில் இந்த நிர்குண பக்தி கடினம் என்று கூறி அதற்கான காரணத்தையும் பகவான் கூறுகின்றார். நாம் 5 படிகளாக பக்தியை பார்க்க போகின்றோம். அதில் நிர்குண பக்தி இறுதியான 5வது படியாக இருக்கின்றது. அதை பகவான் கூறி, அது எப்படி கடினம், ஏன் கடினம் என்று கூறுகின்றார். நாம் சென்ற வகுப்பில் ஒன்றை சாஸ்திரம் கடினம் என்று நம்மிடம் சொல்வதனுடைய தாத்பரியம் என்ன என்ற விசாரத்தை பார்க்க ஆரம்பித்தோம். இது கடினம், இது சுலபமல்ல என்று சாஸ்திரம் நமக்கு எச்சரிக்கை விடுவதனுடைய நோக்கம் என்ன என்ற விசாரத்தை ஆரம்பித்தோம். அதில் முதலாக நாம் பார்த்த கருத்து, நம்மை பலகீனப்படுத்தவோ அல்லது சோர்வுபடுத்தவோ இவ்விதம் கூறவில்லை. ஆங்கிலத்தில் டிஸ்கரேஜ் என்று சொல்வார்கள், அதற்காக கூறப்படவில்லை. பிறகு இது எதற்காக கூறப்படுகிறது என்றால், இவ்விதம் கடினம் என்று சொல்வதன் மூலமாக முதலில் தகுதியற்றவர்கள் நீக்கப்படுகிறார்கள். கடினம் என்று பலர் இதற்கு வரமாட்டார்கள், அது அவர்களே சென்று விடுவார்கள். பிறகு கடினம் என்று சொல்வதனுடைய மற்ற சில தாத்பரியங்களெல்லாம் இருக்கின்றது. அதை இப்பொழுது நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல் கருத்து, இது போன்ற பக்தி, நிர்குண பிரம்மத்தை உபாசனை செய்தல், இவைகளெல்லாம் கடினம் என்று சொல்வதிலிருந்து நாம் இதை தவிர்க்க முடியாது அல்லது இதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்வதற்காக அல்ல. அதாவது 2 பாதை இருக்கின்றது. ஒரு பாதை கடினம், இனியொரு பாதை சுலபம் என்று கூறினால், கடினம் என்று சொல்வதனுடைய தாத்பரியம் அந்த பாதையில் போக வேண்டாம், சாய்ஸில் நாம் விட்டு விடலாம், அதை விட்டுவிட்டு சுலபமான பாதையை எடுத்து கொள்ளலாம் என்பது சாதாரணமான தாத்பரியம். 2 பாதையை காட்டி ஒன்று கடினம் ஒன்று சுலபம் என்று கூறினால், இயற்கையாக நம்முடைய மனதில் என்ன தோன்றும்? கடினமான பாதையை நாம் விட்டுவிடுவோம், சுலபமான பாதையை எடுத்து கொள்ளலாம் என்று சாதாரணமாக தோன்றும். அந்த தத்துவத்தை இங்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. காரணம், இங்கு சாய்ஸ் கிடையாது. நிர்குண பக்தியை நாம் விட்டுவிட்டு பகவானை நாம் அடைய முடியாது. ஆகவே இங்கு கடினம் என்று சொல்வதனுடைய முதல் தாத்பரியம், இந்த நிர்குண பக்திக்கு தகுந்த தகுதியுடன் வர வேண்டும். அதுதான் முதலான முக்கியமான கருத்து. இந்த நிர்குண பக்திக்கு நாம் தகுதியுடன் வர வேண்டும் என்பதைத்தான் பகவான் சொல்ல விரும்புகின்றார். தகுதியுடன் வராவிட்டால் அது கடினமாக இருக்கும்.
எப்பொழுதுமே நமக்கு எப்பொழுது ஒன்றை கடினமாக உணர்வோம் என்றால் அதற்குரிய தகுதி இல்லாமல் அதை நாம் அணுகினால் கடினமாக உணர்வோம். அதற்குரிய தகுதியுடன் நாம் அணுகினால் அது கடினமாக இருக்காது, அது மிக மிக நன்கு இருக்கும், ஒரு விளையாட்டாக இருக்கும். அதற்கு உதாரணம், 5வது வகுப்பை படித்து முடித்தவனுக்கு 6வது வகுப்பில் அமர வைத்தால் நன்கு படிக்கின்ற மாணவனுக்கு அது ஒரு விளையாட்டை போல் நன்கு அது ஒரு சேலஞ்சாக இருக்கும், படிப்பான். அவனை 7வதில் அமர்த்தினால் அல்லது 8வதில் அமர்த்தினால் ஒவ்வொரு பாடத்தையும் கடினமாக அவன் உணர்வான். காரணம் என்ன என்றால் அந்த வகுப்புக்கு அவன் தகுதியை அடையவில்லை. 7வதில் அமர்த்தினால் யாரை 5வது பாஸ் பண்ணவன 7வதில் உட்கார வச்சா அவனுக்கு கஷ்டம். அவனை போய் 3வதில் உட்கார வச்சா எப்படின்னா அது அதை விட கஷ்டம். ஆகவே கீழே இறக்குனா அதை விட கஷ்டம், மேலே போனாலும் கஷ்டம். ஆகவே அவன் சரியான இடத்தில் செல்ல வேண்டும். எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு இடத்துல ஒரு சிரமத்தை பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் அந்த இடத்திற்கு போதிய தகுதியை அடையவில்லை என்பது. இப்போ வேதாந்த வகுப்பு அமருவதற்கு சிரமமாக இருக்கின்றது என்றால் அது எதை குறிக்கின்றது என்றால் நாம் அதற்கு தகுதியை அடையவில்லை. பிறகு என்ன செய்ய வேண்டும்? கொஞ்ச நாள் ராமாயணம் மகாபாரத்தை கேட்டுட்டு இருக்கிறது தான் நல்லது. கதை கேட்டுட்டு இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். சில பேர் வேதாந்தத்தை கேட்டு பழகியவர்களுக்கு போய் ராமாயணத்தில் உட்கார வைத்தால் அவர்களால் அங்கு இருப்பு கொள்ளாது. இந்த கதையைத்தான் நான் டிவிலேயே பார்த்துக்கோனே, இங்கே வந்து ஏன் உட்கார்ந்துருக்கணும்னு நினைப்பார்கள். அப்படி கடினம் என்று சொல்வதனுடைய அர்த்தம் தகுதியுடன் வர வேண்டும் என்பது முதல் கருத்து. பிறகு 2வது கருத்து என்னவென்றால், ஒன்றை கடினம் என்று சொல்வதிலிருந்து உன்னிடத்தில் அதிக முயற்சி தேவை, அந்த முயற்சிக்கு தயாராக இரு என்று சொல்கின்ற எச்சரிக்கை. கடினம் இஸ் ஈக்குவல் டு ரெடி ஃபார் மோர் எஃபர்ட். அதிக முயற்சிக்கு தயாராக இரு என்பதுதான் கருத்து. இதற்கும் ஒரு உதாரணம் கூறினால் புரிந்துவிடும். ஒருவர் கங்கை உற்பத்தி ஆகின்ற ஸ்தானத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். கோமுக் என்று அந்த ஸ்தானம். அங்கு ஏற்கனவே சென்றவரிடம் அவர் ஒப்பீனியன் கேட்கிறார். நான் அங்கு செல்ல விரும்புகின்றேன், எப்படி நான் செல்ல வேண்டும் என்று சொல்றார். இவர் உற்சாகப்படுத்துவதற்காக அது ரொம்ப சுலபம், ஒரு கஷ்டம் எல்லாம் போயிடலாம் என்று சொன்னால் இவர் தேவையான முன்னேற்பாடு இல்லாமல் போய் அங்கே ரொம்ப கஷ்டப்படுவார். ஆகவே இவர் எவ்வளவு முயற்சி தேவை இதையெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை விடணும். 18 கிலோமீட்டர் நடக்கணும், எப்போ வேணாலும் மழை வரலாம், ரெயின் கோட் வேணும், அங்கெல்லாம் எப்படியெல்லாம் சில கஷ்டங்கள் இருக்கும், அந்த எச்சரிக்கை விடணும். அந்த எச்சரிக்கை ஓவராக விட்டார்னா போகவே மாட்டார். இவ்வளவு கஷ்டமாக நான் போகலைன்னு சொல்லிடுவார். ஆகவே அந்த எச்சரிக்கை மிக அளவாக இருக்க வேண்டும். அந்த எச்சரிக்கை கடினம் என்று அவர் சொல்வதிலிருந்து எந்த கருத்தை அவர் கொடுக்கின்றார் என்றால், தேவையான ப்ரிப்பரேஷனுடன் போகணும், தேவையான முயற்சிக்கும் தயாராக இருக்க வேண்டும். இவ்வளவு கிலோமீட்டர் இப்படி நடக்கிறதுக்கு முதல்ல மென்டலி இவர் தயார்னு சொன்னால் அவர்னால முடியும். பல கஷ்டங்களை எல்லாம் நாம் சந்திக்கும் பொழுது மிகவும் துயரப்படுவதற்கு காரணம் அதற்கு முன்னாடி நம்ம தயாராக இல்லை. ஒருவர் வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது 20% லாஸ் வரும்னு எதிர்பார்த்திருந்தார் என்றால் 10% லாஸ் வந்தால் சந்தோஷப்படுவார். காரணம் என்ன? அவர் மென்டலி 20% லாஸுக்கு தயாராக இருந்திருக்கார். இவர் 30% ப்ராஃபிட்டுக்கு தயாராக இருந்திருக்காருன்னு வச்சுக்கோமே, ஈவன் 1% லாஸும் கூட ரொம்ப பெரிய துக்கமாக தெரியும். ஆகவே எது நமக்கு கடினமாகவும் துயரமாகவும் தெரியும் என்றால், இது பக்தி விஷயத்தில் மட்டுமல்ல, கிளாஸ் முடிஞ்சு பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறோம், பஸ் வர்ற டைம் முதல் கொண்டு எல்லா செயல்களிலும்
எது நமக்கு கடினமாகவும் கஷ்டமாகவும் தெரியும் என்றால், அதிக முயற்சிக்கு அதிக உழைப்புக்கு மனதிற்குள் நாம் தயாராக இல்லை என்றால் அது கடினமாக இருக்கும். அதிக எஃபர்ட்டுக்கு நாம் தயாராக இருந்து விட்டால் அது நமக்கு கடினமாக தெரியாது. இப்போ பகவான் இந்த பக்தி கடினம் என்று சொல்வதிலிருந்து அடுத்து நமக்கு கொடுக்கின்ற கருத்து, அதிக முயற்சிக்கு தயாராக இரு. ஒருவர் என்னிடம் கூறினார், நான் மனதில் எத்தனையோ ஆசைகளெல்லாம் இருக்குது, ஆனால் அந்த ஆசைகளெல்லாம் போகணும்னா என்ன பண்ணணுங்கிற அறிவும் எனக்கு இருக்குது, தவம் பண்ணணுங்கிற அறிவு எனக்கு இருக்குது, ஆனால் தவம் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியுது, அறிவை அடைஞ்சு தவம் செய்தால் அந்த ஆசையெல்லாம் போயிடும், ஆனால் நான் என்னை வருத்திக்கிறதுக்கு தயாராக இல்லை, என்னை வருத்தினது போதும், என்ன செய்ய வேண்டும் என்றார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? பலர் முயற்சிக்கு தயாராக இல்லை. இப்போ இந்த இடத்துல பகவான் முயற்சிக்கு தயாராக இரு என்று கூறுகின்றார். பிறகு ஒரு பொருள் அல்லது இங்கு நிர்குண பக்தி கடினமாக இருப்பதற்கு அடுத்த காரணம் விஷயஸ்ய சூக்ஷ்மத்துவாத். இங்கு விஷயம் மிக மிக சூக்ஷ்மமாக இருக்கின்றது. சகுண பக்தி சுலபமாக இருக்கின்றது, விஷயம் ரொம்ப ஸ்தூலமாக இருக்கிறது. ஸ்தூலம்னா அதை பார்க்கலாம் கேட்கலாம். ஆனால் நிர்குண பக்தி கடினமாக இருப்பதற்கு காரணம் விஷயம் மிக மிக சூக்ஷ்மமாக இருக்கின்றது. அதாவது பகவானுடைய விபூதியை கேட்டுட்டு இருக்கும்போது சில பேருக்கு ஆனந்தமா இருக்கு, விஸ்வரூபத்தை கேட்கும் பொழுது ஓரளவுக்கு ஆனந்தமா இருக்கு. காரணம் என்ன? ரொம்ப ஸ்தூலமான வர்ணனை. நிர்குண பக்தி அவ்வியக்தம், அச்சலம், துருவம் இதெல்லாம் கேட்கும்போது எங்கேயோ போற மாதிரி இருக்கும். காரணம் என்ன? விஷயம் சூக்ஷ்மமாக இருந்தால். இப்ப எது கடினமாக இருக்கும்? விஷயம் சூக்ஷ்மம் ஆக ஆக அது நமக்கு கடினமாக தெரியும். பிறகு அடுத்த கடினமாக இருப்பதற்கு காரணம், அதை கிரகிக்கும் நம்முடைய கரணம் சூக்ஷ்மமாக இல்லை என்றால் கடினமாக இருக்கும். கரணஸ்ய ஸ்தூலத்வாத். விஷயம் சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால கஷ்டமா இருக்கும். அதை கிரகிக்கிற நம்முடைய இன்ஸ்ட்ருமெண்ட் மனது ஸ்தூலமாக இருந்தால் அதை கடினமாக நமக்கு தோன்றும். அந்த காரணத்தை தான் பகவான் சொல்ல போறார். பகவான் ஒரு காரணத்தை சொல்ல போறார். நாம் முதலில் பொதுவான சில காரணத்தை இப்பொழுது பார்த்து வருகின்றோம். ஆகவே அது கடினமாக தெரியும். பிறகு இறுதியாக எதை கடினம் என்று சொல்வோம் என்றால், எதற்கு பிரதிபந்தங்கள் அதிகமாக இருக்கின்றதோ அதை கடினம் என்று சொல்வோம். பிரதிபந்தம் என்றால் தடைகள். எதற்கு அதிக தடைகள் இருக்கின்றதோ அதை நாம் கடினம் என்று சொல்வோம். இவ்விதம் ஒன்று கடினமாக இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. முக்கிய காரணம் எது கஷ்டம் என்றால், எது சூக்ஷ்மமான விஷயமோ அது ஸ்தூலத்தை விட கடினம். நமக்கு கருவியும் சூக்ஷ்மமாக இருந்தாக வேண்டும். பிறகு பகவான் இந்த இடத்தில் விடுகின்ற எச்சரிக்கையின் தாற்பயம், கடினம் என்று சொல்வதிலிருந்து தகுதி இல்லாதவர்கள் விலகிக் கொள்வார்கள். பிறகு தகுதி ஓரளவுக்கு இருப்பவர்கள் தகுதியை வளர்த்து கொள்வார்கள், மனதிற்குள் முயற்சிக்கு தயாராக இருப்பார்கள். இது ஏதோ சாதாரணமான கருத்து மாதிரி தெரிகிறது, ஆனால் இது சாதாரண கருத்தல்ல, மிக நுண்மையான கருத்து. பல சமயங்களில் நமக்கு ஒரு சூழ்நிலை கஷ்டமாக தெரிவதற்கு காரணம் அதற்கு நாம் தயாராக இல்லை, அதை நாம் எதிர்பார்க்கவில்லை. முற்றிலும் எதிர்பார்க்காதது ஒன்று நடந்தால் அது நமக்கு கஷ்டமாக தெரியும். ஏற்கனவே எதிர்பார்த்தது நடந்தால் அது அதிகமாக நம்மை தாக்காது, பாதிக்க மாட்டோம். இதிலிருந்து என்னன்னா, எது வேண்டுமானாலும் எப்பொழுதும் நடக்கலாம்ங்கிற எதிர்பார்ப்புல இருக்கணும். இந்த பில்டிங் இப்பவே இடிஞ்சு விழுகலாங்கிற எதிர்பார்ப்புல இருக்கணும். அதுக்கும் தயாரா இருக்கணும். விழுகாது, பயம் வேண்டாம், இந்த மலைக்கு விழுகாது,
பட் அதற்கும் தயாராக இருக்கு. எது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தா எதிர்பார்த்தது தானே என்று நம்மால் மிக சுலபமாக எடுத்து கொள்ள முடியும். இனி இங்கு பகவான் இது கடினம், நிர்குண பக்தி கடினம், ஏன் கடினம் என்று பகவானும் ஒரு முக்கியமான காரணத்தை கொடுக்கின்றார். நம்ம பார்த்த காரணமெல்லாம் மேலோட்டமான காரணம். இந்த இடத்துல த காஸ் என்று சொல்வார்கள். இந்த இடத்துல கடினமா இருக்கிறதுக்கு என்ன காரணம், அதை பகவான் சொல்ல போகின்றார். அதை 2வது வரியில் கூறுவார். இனி முதல் வரிக்கு சென்றால் 5வது ஸ்லோகத்தில் க்லேஷக, க்லேஷக என்றால் கடினம், டிஃபிகல்ட். க்லேஷக இந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப கிளேஷமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப ஹார்டா இருக்குங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதான் சொல்றார் க்லேஷக அதிக தரக, அதிக தரக. கடினம், டிஃபிகல்டிஸ். அதிகம்னா அதிகம், அதே வார்த்தை தான். தமிழ் வார்த்தையே சமஸ்கிருதத்தில் இருக்குன்னு சொல்லலாம், அல்லது சமஸ்கிருத வார்த்தையே தமிழ்ல இருக்குன்னு சொல்லலாம். அவரவர்களுடைய பற்ற பொறுத்து, மொழி பற்ற பொறுத்து. அதிகக, அதிகனா அதிகம். அதுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன் சொல்றது? அதிகம். அதிக தரம் என்று கூறினால் மோர் டிஃபிகல்ட், அதிகமான அதிகம். அதிக தரம், அதிக தரகங்கிறது கம்பேரிட்டிவ் டிகிரி. அதிக தமகன சூப்பர்லேட்டிவ் டிகிரி. குட், பெட்டர், பெஸ்ட்னு சொல்றோம் அல்லவா, அது போல அதிக தரகன அதிகமான கடினம். கடினம்னாவே கடினம், அதிக கடினம்னு சொல்ற. அதிக தரக. இப்ப இதிலிருந்து கிளேஷக அதிக தரகன்னு சொல்றதிலிருந்தே சகுண பக்தியை கிளேஷக அதிகக என்று நமக்கு தெரிகிறது. சகுண பக்தியே கடினம், சகுண பக்திக்கு அதிக கிளேஷக, அதிகமான கடினம். எதை ஒப்பிடும் பொழுது? கர்மயோகத்தை நம்ம பார்க்கும் பொழுது பக்தியானது கடினம். அதாவது வெளியிலிருந்து சமுதாய சேவைன்னு செயல்பட்டு இருக்கிறத காட்டிலும் ஒரு அறையில் அமர்ந்து பகவானை தியானிப்பது, பூஜிப்பது கடினம். இப்ப சகுண பக்தி கடினம் என்பது ஃபர்ஸ்ட் கருத்து. நிர்குண பக்தி அதிக கடினம் என்று இங்கு பகவான் கூறுகின்றார். இப்ப அதிக கிளேஷகன்னு சொல்லல, கடினம் அதிகம் என்று சொல்லவில்லை, அதிக தரகன்னு சொல்றார். அதிக தரகன்னு சொல்வதிலிருந்து பக்தியே கடினம்தான், ஆனால் நிர்குண பக்தி கடினத்திலும் அதிகமாக கடினமாக இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது எல்லாம் சொல்வார்களே, கலிகாலத்துல பக்தி தான் ரொம்ப சுலபம், நாம சங்கீர்த்தனத்தை சொல்லிட்டே பகவானை அடைஞ்சிடலாம், ஞானம் மற்றதெல்லாம் கடினம், பக்தி சுலபம் என்று சொல்வார்களே. சில சமயம் மற்றவங்க சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். என்றால் அதெல்லாம் நம்ம உற்சாகப்படுத்துவதற்கு சொல்றது, அல்லது விஷயம் தெரியாதவர்கள் சொல்வது. விஷயம் தெரிஞ்சு பக்தி சுலபம்னு யாராவது சொன்னா நம்ம என்கரேஜ் பண்றதுக்கு சொல்றாங்கன்னு அர்த்தம். அல்லது விஷயம் தெரியாமல் சொல்கிறார்கள், பக்தியை ரொம்ப சுலபமா நினைத்து விட்டார்கள். பக்தி அவ்வளவு சுலபம் அல்ல. காரணம் என்னன்னா, ஒரு பொருளை நாம அல்லது ஒரு மனிதனை காமிச்சு அவரை நீங்கள் நேசியுங்கள் என்றால் அது அவ்வளவு சுலபமா நேசிச்சிருவோமா? யாராவது சுலபம் என்று சொன்னால் உடனே நான் கூறிவிடுவேன், உங்க மாமியாரை நேசியுங்கள், மாமனாரை நேசியுங்கள் அப்படின்னு சொன்னா என்ன சொல்வார்கள்? அத்தியதிக கடினம்னு சூப்பர்லேட்டிவ் டிகிரி போட்டுருவார்கள். காரணம் என்ன? ஒருவரை நேசிக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. அது நமக்குள்ள வரணும், கர்ம பலம், தவத்தினுடைய பலனாக அது வர வேண்டும். ஆகவே பகவான் மீது பக்தி செலுத்துவது அவ்வளவு சுலபம் அல்ல, அது கடினம். ஆனால் நிர்குண பக்தி கடின தரம், அது அதைவிட கடினம், கிளேஷ தரக. யாருக்கு? தேஷாம் அவ்யக்த ஆசக்த சேதசாம். தேஷாம் என்றால் அவர்களுக்கு மிக கடினமாக இருக்கும்.
தேஷாம் அவர்களுக்கு, நிர்குண பக்தர்களுக்கு. இப்ப இந்த இடத்தில் கிளேஷகங்கிறதுக்கு இனி ஒரு கோணத்திலும் பொருள் பார்க்க வேண்டும். ஆயாசக முயற்சி. நிர்குண பக்தர்களுடைய முயற்சி அதிகமாக இருக்கும், அதிகத்துக்கும் அதிகமாக இருக்கும். எதை ஒப்பிடும் பொழுது? சகுண பக்தியை பார்க்கும் பொழுது நிர்குண பக்தர்களினுடைய முயற்சி, அவர்கள் அடையும் கஷ்டம் அதிகமாக இருக்கும். அந்த நிர்குண பக்தனை பகவான் இங்கு மீண்டும் வர்ணிக்கின்றார். அவ்யக்த ஆசக்த சேதசாம். இது நிர்குண பக்தர்களை குறிக்கின்ற சொல். அந்த தேஷாம் என்றால் அவர்களுக்கு, அவர்களுக்கு என்பது விளக்கப்படுகிறது. எவர்களுக்கு? அவர்களுக்கு என்றால் எவர்கள்? அதற்கு பதில்தான் அவ்யக்த ஆசக்த சேதசாம். இங்கு அவ்யக்தம் என்ற சொல் நிர்குண பிரம்மத்தை குறிக்கின்றது. வெளித்தோற்றத்திற்கு வராத தத்துவம் அவ்யக்த. வியக்தம்னா வெளித்தோற்றத்திற்கு வந்த தத்துவம், அவ்யக்தம்னா வெளித்தோற்றத்திற்கு வராத தத்துவம் அவ்யக்த. ஆசக்தி என்றால் அதில் பொருத்துதல். ஆசக்தினா அதில் இச்சை வைத்தல், அதில் நம் பொருத்துதல். சேதக என்றால் மனம். சேதசாம் மனதை உடையவர்கள். நிர்குண பிரம்மத்தில் மனதை பொருத்தியவர்களுக்கு என்று கடைசி பொருள். நிர்குண பிரம்மத்தில் மனதை பொருத்தியவர்களுக்கு சகுண பிரம்மத்தில் மனதை பொருத்தியவர்களை காட்டிலும் அதிகமான கஷ்டம் இருக்கின்றது, அதிகமான முயற்சி இருக்கின்றது. அது சுலபம் அல்ல, அவ்வளவு சுலபம் அல்ல. வேதாந்த வகுப்பு 1 மணி நேரம் கேட்கறது, நமக்கு அது பழகி போயிட்டதுனால இந்த கஷ்டம் தெரியல. அது பழகாமல் இருப்பவர்களிடம் கொண்டு வந்தால் நமக்கு இந்த கஷ்டம் தெரியும். இது சாதாரண விஷயம் அல்ல. கிளாஸ் புரியுதோ இல்லையோ 1 மணி நேரம் நம்மால் உட்கார்ந்துருக்க முடியுது, இதுவே ஒரு பெரிய விஷயம். அதனால தான் கடைசியில் பகவான் கீதையில் சொல்ல போகிறார், இந்த கீதா தத்துவத்தை யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ அவர்கள் மோட்சத்தை அடைகிறார்கள். புரியாமல் கேட்டால் மினிமம் ரிசல்ட் பகவான் கொடுத்துட்றார், சொர்க்கத்துக்கு சென்று விடுவார்கள். அதாவது புண்ணியம் கிடைக்கும்னு சொல்கிறார். காரணம் என்ன? கிளேஷதரம். இந்த பகவானுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் நம்ம அறிவையும் மனதையும் அதில் பொருத்துவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. பகவானை வழிபடுவது சுலபம், பகவானுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் என்ற செய்ய முயற்சி மிக மிக கடினம். இப்போ அவ்யக்த ஆசக்த சேதசாம் தேஷாம் கிளேஷக அதிக தரக. அதாவது கிளேஷக அதிக, அதிகம் கிளேஷம் யாருக்கு என்றால் பக்தனுக்கே கிளேஷம் அதிகம். பக்தன் சாதாரணமானவன் அல்ல. பிறகு இந்த ஞான மார்க்கத்துக்கு வந்த ஞானியாக ஆக இருக்கின்ற பக்தனுக்கு அதிக கடினம், அதிக முயற்சி தேவை. காரணம் என்ன? பல காரணம் இருக்கின்றது. இங்கு மீண்டும் அடுத்த வரியில் பகவான் காரணத்தை கூறப் போகின்றார். 2வது வரிக்கு சென்றால் அவ்யக்தாஹி கதிஹி. ஹி என்றால் உண்மையில், அவ்யக்தா கதிஹி. அவ்யக்தா என்றால் இங்கு நிர்குண பிரம்மத்தை குறிக்கப்படுகின்றது. நிர்குண பிரம்ம அவ்யக்தம். வியக்தம்னா வெளித்தோற்றத்திற்கு வந்தது, அவ்யக்தம்னா வெளித்தோற்றத்திற்கு வராத நிர்குண தத்துவம் அவ்யக்தா. இந்த இடத்தில் கதிஹி என்ற சொல்லுக்கு பொருள் ஸ்திதிஹி. ஸ்திதிஹி என்றால் நிற்பது. அவ்யக்தா கதிஹி என்றால் நிர்குண பிரம்மத்தில் நிற்பது. நிர்குண பிரம்மத்தில் நிற்பது. நிர்குண பிரம்மத்தில் நிற்கிறதுனா எப்படி என்றால் நிர்குண பிரம்மத்தை புரிந்து கொள்ள செய்கின்ற முயற்சியில் இருப்பது. நிர்குண பிரம்மத்தில் நிற்கிறது, அவர் கிளாஸுக்கு நின்றுட்டுருக்கார், ஒழுங்காக நின்றுட்டுருக்காருன்னு என்ன அர்த்தம்? ஒழுங்காக வந்துட்டுருக்கார், கிளாஸில் எந்திரிச்சு நிற்கிறார்னு அர்த்தம் அல்ல.
அவர் அதில் நிற்கிறாரா என்றால் அதில் தொடர்கிறாரா என்பது பொருள். அதில் அவர் நின்றுட்டார், வேலையை விட்டு நின்றுட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? வேலையில் நான் தொடரவில்லை. நான் வேலையை விட்டு நிற்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? நான் வேலையை தொடர்கின்றேன். அதுபோல இங்கு கதிகி என்றால் நின்று கொண்டு இருத்தல், அதிலேயே தொடர்தல். அவ்யக்தா கதிகி என்றால் நிர்குண பிரம்மத்தில் தொடர்ந்து இருத்தல். அதனுடைய பொருள் நிர்குண பிரம்மத்தை அடைகின்ற மார்க்கத்தில் தொடர்ந்து இருத்தல். இனி அடுத்த கேள்வி, நிர்குண பிரம்மத்தை அறிகின்ற மார்க்கத்தில் தொடர்ந்து இருத்தல்னு பார்த்தோம். அது என்ன மார்க்கம் என்றால் பதில் சொல்ல முடியுமோ? நிர்குண பிரம்மத்தை அறிகின்ற மார்க்கத்தில் தொடர்ந்து இருத்தல் என்றால் அந்த மார்க்கம் என்ன என்றால் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். அதுதான் மார்க்கம். சாஸ்திரத்தை கேட்கறது, பிறகு கேட்டதை சிந்தித்தல், சந்தேகத்தை நீக்கிறதுக்கு செய்ய வேண்டிய முயற்சி செய்தல், பிறகு இந்த அறிவை நமக்குள் நிலைப்படுத்த செய்யப்படுகின்ற தியானம், இதை நிதித்தியாசனம். இந்த 3 சாதனையில் ஈடுபடுவதுதான், இந்த 3 சாதனையில் தொடர்ந்து இருப்பதுதான் அவ்யக்தா கதிகி. காரணம் என்னவென்றால், இந்த சாதனைக்கு ஒரு 100 பேர் வருகிறார்கள் என்றால் எவ்வளவு பேர் தங்குவார்கள், எவ்வளவு பேர் தொடர்வார்கள் என்று பார்த்தால் ஒரு 3-4 தொடர்ந்தா அது ஒரு பெரிய விஷயம். காரணம் என்ன? கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும், அதற்கு மேல் அவர்களுக்கு அலுத்து போயிடும். ஏதாவது காரணத்தை கண்டுபிடித்து விடுவார்கள். ரொம்ப தூரம் கிளாஸ் அல்லது பஸ்ஸே கிடைக்க மாட்டேங்குது, வீட்டில் கெஸ்ட்டு வந்துடுறார்கள், ஏதாவது ஒரு காரணம் முன்னாடி வந்துடும். யாராவது நம்மிடம் இந்த காரணத்தினால கிளாஸுக்கு வரலைன்னு சொன்னால் நான் என்ன சொல்லிடுறது? சரிதான் அப்படின்னு சொல்லிடுறது. காரணம் என்னவென்றால் மறைமுகமான அர்த்தம் எனக்கு உன்ன ப்ரையாரிட்டி வரல அப்படின்னு அர்த்தம். எதெல்லாம் நம்ம ஒரு காரணம் சொல்கிறோமோ அதற்கு முக்கியத்துவம் இன்னும் மனசு பார்க்கலன்னு. தவறு கிடையாது, வேற மார்க்கத்தில் வேற பக்தியில் இருந்து பிறகு எப்போ வரலாமோ வரலாம். காரணம் என்ன? எப்பவும் பகவத்கீதை இருக்கத்தான் செய்யுது. யாராவது ஜெனரேஷனாக யாராவது சொல்லத்தான் சொல்லுவார்கள். அதனால் வேதாந்தம் பர்சூட் நடந்துட்டு தான் இருக்கும். என்னைக்கு நம்ம தயாரோ அன்னைக்கு நாம் வருவோம். அப்படி வந்தாலும் நிற்கிறது ரொம்ப குறைவு. அதனால தான் ஒரு சுவாமிஜி கூறினார், அவர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாராம். அதில் எல்லா கிளாஸும் மிஸ் ஆகாமல் அட்டன் பண்ணவர் ஒரே ஒருவர் தானா. அது யார் தெரியுமோ? நான் தான் அப்படின்னார். பிறகு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு அவரிடம் கேட்டேன். எனக்கு வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரிலே ரேஸ் மாதிரி இருக்குது சுவாமிஜினார். ரிலே ரேஸ்னால் தெரியுமோ? ஒரு பெரிய கிரவுண்டை சுற்றணும், அதில் கையில் ஏதோ ஒன்று எடுத்துக்கொள்வார்கள், அதில் கால் பகுதி ஓடுவான், ஓடி அதை இனியொருத்தனுக்கு கொடுத்துடுவான், அதோடு அவன் நின்றுக்குவான். அடுத்த கால் பகுதி இனியொரு ஆள் ஓடுவான். இப்படி ஆரம்பிக்கிறவன் ஒருத்தன், முடிக்கிறவன் ஒருத்தன். அப்படி நான் ஒருவரை வச்சு ஆரம்பிக்கிறேன், முடிக்கும்போது முழுமையாக வேறு ஆட்களோட முடிக்கிறேன். கடைசி வரைக்கும் கேட்டு பயன்பட்ட ஒரே ஒரு ஆள் யாருன்னா சொல்கிற ஆள் தான். ஏன்னா சொல்லும்போது நானும் கேட்குறேனே. அப்படி இதில் நிற்பது மிக மிக கடினம். ஏதோ உற்சாகத்தில் வந்துடுறோம், கொஞ்ச நாளுக்கு மேலே நிற்க முடிவதில்லை. அதுதான் இங்கே பகவான் சொல்கிறார் அவ்யக்தா கதிகி. அவ்யக்தா கதி என்னவா? அடுத்த வார்த்தையை பார்த்தால் துக்கம். இதில் நிற்பது துக்கம், சுகம் அல்ல. அவ்யக்தா கதிகி துக்கம். இந்த நிர்குண பிரம்மத்தை அறிந்து கொள்கின்ற மார்க்கத்தில் தொடர்ந்திருப்பது துயரம். எனக்கு துயரமா இல்லையே என்றால் பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். நீ பக்குவம் அடைந்து விட்டாய், எனக்கு இதுக்கு சந்தோஷமா இருக்கே. ஒவ்வொரு கிளாஸும் கேட்கறது ஒவ்வொரு ஜிலேபி சாப்பிட்ற மாதிரின்னு ஒருவர் சொன்னார். அதுக்கப்புறம் ஆளை காணோம். நிஜமானுமே ஜிலேபி சாப்பிட ஆரம்பிச்சுட்டு வீட்டில் உட்காந்துருப்பாருன்னு அர்த்தம். அப்போ என்னென்ன, ஆரம்பத்தில் ஜிலேபி மாதிரி தான் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தா ஆளே கொஞ்சம் வருஷம் காணும். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவர் சல்யூட் அடிச்சுட்டு போகிறார். அப்படி ஆரம்பத்தில் சுலபமாக இருக்கும், தொடர்வது கடினம். எல்லாமே ஆரம்பத்தில் சுலபம், தொடர்ச்சி தான் கஷ்டம். வெயில் அடிச்சிட்டு இருக்கு,
தார் ரோட்டில் நடந்து போகிறது சுலபம் செப்பல் இல்லாமல், ஆனால் நிற்கிறது கடினம். ஒரு நிமிடம் நிற்க முடியாது, நடந்து போகிறது சுலபம். சில பேர் சொல்வார்கள் நடந்து போகிறது சுலபமாக இருக்குது, பஸ்ஸுக்கு நின்று வெயிட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் தெரியுமோ? மனசு நிற்க மாட்டேங்குது. நடக்கும்போது மனசு வேகமாக செயல்படுது, விதவிதமான பொருளை பார்க்குது, கவனமாக இருக்கணும். அப்போ மனது செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிராஃபிக்கை பார்க்குறோம், கவனம் வெளியே போகுது. நின்ன உடனே பார்த்ததை பார்த்தாச்சு, அதே போஸ்ட்டை எவ்வளோ நேரம் பார்க்க முடியும்? பிறகு என்னன்னா மனதுக்கு வேலை பண்ணுறதுக்கு செயல்படுறதுக்கு வழி இல்லை, உடனே அது நமக்கு துக்கமாக இருக்கின்றது. இப்போ மனசை நமக்குள்ளே வச்சுக்கிறது எவ்வளவு துக்கம். அதைத்தான் இங்கே பகவான் சொல்கிறார், இந்த தத்துவத்தில் நிற்பது கடினம். இது இந்த விஷயத்திலே மட்டுமல்ல, ஏதாவது விஷயத்தை வரை செல்வது மிக மிக கடினம். அதனால தான் ஒருவர் ஒரு கவிதை எழுதினார். அது ஆங்கிலத்தில் அவர் எழுதின கவிதை. அவர் இன்னைக்கு நான் ஒரு மனம் நிறைந்தவனாக இருக்கின்றேன், இறக்கவும் போகின்றேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மற்றவர்களை காட்டிலும் என்னுடைய முழு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் என்றால், அவர் அந்த கவிதையில் எழுதுகின்றார், நான் 2 பாதை, நான் நடந்து போகும்போது 2 பாதை தெரிந்தது. நான் தேர்ந்தெடுத்த பாதை மிக குறைவான மனிதர்கள் பயணம் செய்த பாதையை தேர்ந்தெடுத்தேன். தட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். த ரோட் ஐ ஹவ் டேக்கன் இஸ் லெஸ் ட்ராவல்டு, தட் மேட் த டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். இதுலேருந்து அவர் என்ன சொல்கிறார்? இந்த பாதையில் குறைவானவர்களே பயணம் செய்வார்கள். டிராஃபிக் ஜாம் வராத பாதை இது, யாருமே இருக்க மாட்டார்கள். ஒன் வே வேறு, தனியாக போவோம், தனியாக செல்கின்ற பாதை, ஆகவே கடினம். இப்போ இந்த வார்த்தையும் ரிலேட்டிவ் தான். கடினம்னு பகவான் ஏன் கடினம்? சிலருக்கு கடினம் அல்ல, பக்குவமானவர்களுக்கு, சிரவண மனன நிதித்தியாசனத்துக்கு பக்குவமானவர்களுக்கு அதற்கு கீழ் இருக்கிறது அதை விட கடினம். என்றைக்குமே மேலே போகிறது கடினம், நம்ம பக்குவம் அடைஞ்சிட்டோம்னா அதுக்கு கீழ் உட்கார்ந்துருக்கிறது அதை விட கடினம். இப்போ நம்மளால் போய் எல்கேஜிலேயோ யூகேஜிலேயோ 6 hours உட்கார முடியுமா? அல்லது 3rd standardல உட்கார முடியுமான்னா அதை விட நரக வேதனை ஒன்றும் கிடையாது. அதை விட கடினமானதுலையாவது உட்கார்ந்துடலாம், அதுக்கு கீழாக உட்கார முடியாது. ஆகவே சிரவண மனன நிதித்தியாசனத்திற்கு தயாரானவர்களுக்கு இதற்கு மேலே சுகம் கிடையாது. இதுதான் சுகம், துக்கம் கிடையாது. பிறகு யாருக்கு துக்கம், யாருக்கு கடினம், ஏன் கடினம், அதை இங்கு பகவான் அடுத்த பகுதியில் சொல்ல போகின்றார். இப்போ துக்கம்னா பொதுவாக கடினம், யாருக்கு? தகுதியை அடைந்தவர்களுக்கல்ல. பிறகு ஏன் கடினம், யாருக்கு இது கடினம்? தேகவத்பிகி அவாப்யதே. தேகவத்பிகி, இதனுடைய சொல் தேகத்தை உடையவர்களுக்கு. தேகவத், தேகவான் என்றால் தேகத்தை உடையவர்கள். இப்போ இந்த இடத்தில் தேகவான் தேகவத்பிகி என்ற சொல்லில் தேகத்தில் அபிமானத்தை உடையவர்களுக்கு, ஷரீரத்தில் அபிமானத்தை உடையவர்களுக்கு என்று பொருள். தேகவத்பிகி, தேக அபிமானிபிகி, தேகத்தில் அபிமானத்தை உடையவர்களுக்கு கடினம். இப்போ இந்த இடத்துல வாக்கியம் எப்படி அமைக்கப்பட்டுள்ளதென்றால், தேகத்தில் அபிமானத்தை உடையவர்களால் துக்கம் அவாப்யதே. அவாப்யதேனா அடையப்படுகின்றது, அவாப்யதே அடையப்படுகின்றது. இப்போ இந்த முழு வாக்கியம் எப்படி அமைந்துள்ளதென்றால், ஷரீரத்தில் அபிமானத்தை உடையவர்களுக்கு நிர்குண பிரம்மத்தில் தொடர்ந்திருத்தல் என்பது மிக துயரமாகவே அடையப்படுகின்றது. அடையப்படுவது துயரம், துயரத்துடன் தான் அடையப்படும். இந்த கதிகி அவாப்பியதே, தொடர்ந்திருத்தல் அடையப்படுகிறது. பகவான் அடைய முடியாதுன்னு சொல்லலை, எப்படி அடையப்படுகிறது? துக்கம் அவாப்பியதே,
இந்த துக்கம்ங்கிற வார்த்தை எடுத்து அவாப்பியதைங்கிறதோட சேர்த்தனும். துயரமாக அடையப்படுகிறது. எது அடையப்படுகிறது? நிர்குண பிரம்மத்திற்கான சாதனையில் தொடர்ந்திருத்தல், அது சித்திக்கப்படுகிறது, அடையப்படுகிறது மிக கடினமாக. இப்ப இதிலிருந்து பகவான் தேகத்தில் அபிமானம் உடையவர்களுக்கு கடினமாக அடையப்படுகிறது, தேகத்தில் அபிமானம் இல்லாதவர்களுக்கு அது சுலபமாக அடையப்படுகிறது. தேக அபிமான ரகிதைகி, நம்ம ஒரு வார்த்தையை சேர்த்திக்கலாம், சுகம் அவாப்பியதே, மிக சுகமாக இது அடையப்படுகிறது. அதனுடைய பொருள் என்ன? ஒவ்வொரு வேதாந்த வகுப்பும் ஒவ்வொரு கீதையும் எதை கொடுக்கணும்? சுகத்தை கொடுக்கணும். கிளாஸில் ஒரு மணி நேரம் போட்டு படாத பாடு படுத்துட்டீர்கள்னு சொன்ன என்ன அர்த்தம்னா துக்கம். ஒவ்வொரு கிளாஸ் எப்படி இருக்கணும்? சுகமாக இருக்குன்னு சொன்னால் அது யாருனுடைய பெருமை? அது கீதையினுடைய பெருமையோ சொல்கிறவங்களுடைய பெருமையோ இல்லை, கேட்குறவங்களுடைய நம்முடைய பெருமை தான். காரணம் என்ன? இது எனக்கு சுகமாக இருந்ததுன்னு சொன்னால் அந்தளவுக்கு நான் உயர்ந்துள்ளேன், அந்தளவுக்கு நான் பக்குவப்பட்டுள்ளேன். ஆகவே சுகம் அவாப்பியதே, தேக அபிமானம் இல்லாதவர்களுக்கு, தேக அபிமானம் உடையவர்களுக்கு மிக துக்கமாகத்தான் இது அடையப்படும். இனி நாம் விசாரம் செய்ய வேண்டிய இடம் தேகவத்பிகி என்ற சொல். தேக அபிமானத்தை உடையவர்களுக்கு கடினம். இங்கு நாம் பார்த்தோம், இந்த நிர்குண பக்திக்கான சாதனை பகவான் கடினம் என்று சொல்வதற்கு ஒரு காரணத்தை கொடுக்க போகிறார். த காஸ் சொல்ல போறார்னு பார்த்தோம். அந்த காரணம்தான் ஷரீர அபிமானம். அதுதான் இங்கு பகவான் சொல்ற காரணம். இந்த உடல்ல இருக்கின்ற அபிமானத்தை தான் காரணமா சொல்றார். இந்த உடல் இருக்கின்ற அபிமானத்தை பொறுத்து அந்த நிர்குண பக்தி கடினமா, எவ்வளவு தூரம் கடினம், அல்லது சுலபமா, எவ்வளவு தூரம் சுலபம், இவைகளையெல்லாம் நிர்ணயிக்கும். இப்போ என்ன காரணம் இங்க பகவான் சொல்றார்? ஷரீர அபிமானம். அது எப்படி என்று இப்பொழுது பார்க்கலாம். அதாவது நமக்கு இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, நாம் எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் என்றால், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பகவான் பொதுவாக ஒரு உலகத்தை படைச்சிருக்கார். ஆனால் ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு. அது வாட்டுக்கு ஏதாவது பேசிகிட்டு இருக்கோம். அதனுடைய உலகமெல்லாம் பொம்மை உலகமாக இருக்கு. ஏதோ பொம்மையை பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் அதனுடைய சுகத்துக்கு காரணம், அதுதான் துக்கத்துக்கு காரணம். ஏதாவது ஒரு கிழிஞ்ச ஒரு பொம்மை கிடைச்சதுன்னா அதுக்கு ஒரு சந்தோஷம், அது போயிடுதுன்னா துக்கம். அப்படி குழந்தையினுடைய உலகம் வேறு, படிக்கிறவனுடைய உலகம் வேறு, உலகத்துக்குள்ள விவகாரம் பண்ணுற உலகம் வேறு. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உலகமாக இருக்கு. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இதெல்லாம் நம்முடைய சிருஷ்டி. பகவான் சிருஷ்டி பண்ணியிருக்கார். அதற்கு மேலே நம்ம ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்ணி வாழ்கின்றோம். அது எதன் அடிப்படையில் என்றால், எப்படிப்பட்ட உலகம் நமக்கு இருக்கு என்பது எவ்வளவு தூரம் நம்முடைய உடல்ல அபிமானம் இருக்கின்றது என்பதை பொறுத்து. இப்போ உதாரணமாக, இந்த ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் இருக்குன்னு வச்சுக்குவோமே. நம்மளுடைய ஸ்தூல உடல் அபிமானம்னா நாம் பார்க்கிற உலகமும் ஸ்தூலமாகவே இருந்து கொண்டிருக்கு. ஸ்தூல உலகத்தை தான் பார்த்துட்டு இருப்போம். இப்போ ஸ்தூல உடல் அபிமானம் சில பேர்த்துக்கு அதனுடைய விளைவாக விதவிதமான பொருள் அபிமானம் வந்துடும். சில பேர்த்துக்கு ட்ரெஸ்ஸில் அபிமானம் இருக்குது. அந்த ட்ரெஸ் செலெக்ஷன் இருக்கே, அது ஒரு பெரிய ஆர்ட். அதுக்கு சில பேர் கூட்டிகிட்டு போவார்கள், உனக்கு தான் செலக்ட் பண்ண தெரியும்னு சொல்லி. அது ஒரு பெரிய ஆர்ட். இப்போ இந்த உடல் இருக்கிற ஆடையில் உலகமாக இருந்ததுன்னா யாரை பார்த்தாலும் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான், என்ன டிசைன், இதுதான். ஆனால் நமக்கு அந்த ஞானம் இல்லைன்னா, ஒருவர் நம்மிடம் அரை மணி நேரம் பேசிட்டு போனதுக்கப்புறம் அவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வந்தாருன்னா நமக்கு தெரியாது. காரணம் என்னென்னா, நம்மளுடைய கவனம், அட்டென்ஷன் அங்கே கிடையாது. அப்படி இந்த ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் இருந்தால் நாம் பார்க்குற உலகமெல்லாம் ஸ்தூலமாக இருக்கு.
பிராணமய கோஷத்துல அபிமானம் இருந்ததுன்னு வச்சுக்கோமே, ஸ்தூலத்தை விட்டு அடுத்ததுக்கு போயிட்டோம்னா நம்மளுடைய உலகமெல்லாம் அந்த லெவல்ல தான் இருக்கு. இப்போ ஒருவருக்கு உணவில் அபிமானம் இருந்ததுன்னா எப்பொழுது பார்த்தாலும் உணவை பற்றியே தான் பேசுவார். ஒருவர் நீங்கள் எங்கேயோ சென்று வந்தீர்களே, ஏதோ ஒரு பத்ரிநாத் போயிட்டு வந்தீங்களே, என்ன பார்த்தீர்கள்னு கேட்டால் ஒவ்வொருவரும் ஃபஸ்ட்டு சொல்கிற பதிலை பார்க்கலாம். ஒருவர் ரொம்ப குளிராக இருந்தது, ஒரு குதிரை மேலே சவாரி பண்ணது நல்லா இருந்ததுன்னு சொல்லுவார், ஒருவர் அங்கேயும் மசால் தோசை கிடைச்சதுன்னு சொல்லுவார். அப்படி ஒருத்தர் சொன்னார், அதனால தான் நான் சொல்கிறேன். அங்கே எனக்கு மசால் தோசை கிடைச்சது, அது விலை எவ்வளோ தெரியுமா, 60 ரூபா அப்படின்னு. அப்போ என்னன்னா அங்கே போய் இதே தான். இப்போ அந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வருதுன்னா அவர் எந்த லோகத்தில் இருந்திருக்கார்? அவருடைய உலகம் என்னன்னா மசால் தோசை உலகம்தான் அவருடைய உலகம். அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிறார்கள். அப்போ என்னன்னா அந்த இடத்துல நான் இருக்கிறது என்னுடைய நாக்கில், நாக்குக்கு வர்றது தான் என்னுடைய வாழ்க்கை, அதுதான் சுகம். கிடைக்கலினா துக்கம்னு இருந்தேன்னா நானும் அந்த உலகத்தை தான் பார்த்துட்டு இருக்கேன். பத்ரிநாத்தில் எத்தனையோ விஷயம் பார்க்க வேண்டிய கேட்க வேண்டிய விஷயமெல்லாம் இருக்கு. இவருக்கு அங்கே எது அட்டென்ஷன், எது இவரை ஈர்த்துதுன்னா இவர் எந்த லெவலில் இருக்காரோ அந்த உலகத்தை தான் பார்ப்பார். மீதி எல்லாம் டோட்டல் ஆப்சென்ட், மீதி ஒன்றும் கிடையாது. ஒருவருக்கு அமைதி சைலன்ஸில் விருப்பமாக இருந்ததுன்னு சொன்னால் அங்கே போன உடனே அந்த சைலன்ஸை வர்ணிப்பார், வேற பொருளை வர்ணிச்சிட்டு இருக்க மாட்டார். அங்கே இவ்வளவு அமைதியாக இருந்தது, அங்கே நிசப்தமாக இருந்தது, ஆளே இல்லை, இப்படியெல்லாம் வர்ணிப்பார். அப்போது ஒரு இடத்துக்கு பலர் செல்கிறார்கள், எந்த இடத்தில் அவர்கள் அங்கு வாழ்ந்து வருகிறார்கள்ங்கிறது அவர் எந்த இடத்தில் இருக்கிறார், எந்த இடத்துல அபிமானம் வைத்திருக்கின்றார் என்பதை பொறுத்து. இப்போ நம்ம உடலா பார்த்தா நாம் பார்க்கிற உலகமும் ஸ்தூலமாக இருக்கும். இப்போ இந்த இடத்தில் நிர்குண பிரம்ம அசரீரம், அசரீரகும் வாவசந்தம்னு உபனிஷத் கூறும். சரீரமற்றது குணமற்றது நிர்குண பிரம்ம. இப்போ நிர்குண பிரம்மத்தை கிரகிக்கணும் என்றால் நம்முடைய அபிமானம் ஸ்தூலத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஸ்தூலமான உலகத்தில் நான் இருந்துட்டு மிக மிக சூக்ஷ்மமான விஷயத்தை எப்படி மனது கிரகிக்கும்? ஆகவே யாருக்கு தேக அபிமானம் இருக்கின்றதோ அவர்களால் தேகமற்ற தத்துவத்தை கிரகிக்க முடியாது. அவர்கள் பகவானுக்கு ஒரு தேகத்தை கொடுத்தாகணும், அந்த தேகத்தோடு தான் பகவானை இவர் வழிபட்டு ஆக முடியும். தேகம் இல்லாத ஒரு தத்துவத்தை அவர்கள் பார்க்க முடியாது. காரணம் என்ன? அவர்கள் தேகத்துடன் இருக்கிறார்கள். எதெல்லாம் பகவானுக்கு நம்ம படைக்கிறோம், எப்படியெல்லாம் பகவானை வழிபடுறோம், எந்தெந்த விதத்தில் பகவானை நம்ம அணுகிறோம், இதெல்லாம் நம்முடைய அபிமானம், நம்முடைய பக்குவத்தை பொறுத்தது. இப்போ ஆரம்பத்தில் ஒரு விதத்தில் பகவானை வழிபடும். சில பேர்த்துக்கு அந்த கூட்டம் இருக்கிற நாளில் பகவான் கோயிலுக்கு போகணும், அந்த நெரிசலில் அடிதுடியெல்லாம் பண்ணணும், அப்போ தான் ஒரு பக்தி கும்பிட்டு வந்த மாதிரி. பக்குவம் வர வர யாரும் இல்லாத அமைதியாக போயிட்டு வரணும்னு அடுத்த நிலை. அப்படி நம்மளுடைய பக்தியிலேயே நிலை மாறிக்கொண்டே வரும். அது எதன் அடிப்படையில்? நம்மிடம் இருக்கின்ற அபிமானம் மாற மாற படிப்படியாக உயர உயர வெளி உலகமும் மாறிக்கொண்டே வரும். அதனால் இங்கே பகவான் சொல்றார், ஒரு மனிதன் செய்ய இருக்கின்ற பக்தியினுடைய தரம் அவன் உடலில் வைத்திருக்கின்ற அபிமானத்தை பொறுத்தது. இப்போ 5 ஸ்டெப்பு நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஸ்டெப்பில் ஒருத்தன் இருப்பான்ங்கிறது அவனிடத்தில் எந்த ஸ்டேஜில் அவன் இருக்கின்றான், எதை தான் என்று கிரகித்து கொண்டிருக்கின்றானோ அதன் அடிப்படையில் தான் அவனுடைய பக்தி இருக்கும். இவன் மிக கீழான நிலையில் இருப்பவனை போய் மேலான தத்துவத்தை கிரகிக்க வேண்டும் என்றால் முடியாது, கடினம். ஆகவே அந்த நிர்குண பிரம்மத்தை பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்றால் நம்முடைய அபிமானத்தை மெதுவாக உயர்த்தி வர வேண்டும். ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷ்மம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம்னு நம்ம உயர்ந்துட்டே போகணும். ஒருவர் மனதில் ரொம்ப மனோமய கோஷத்தில் இருந்தால் எல்லாம் அவர் எமோஷனலாக தான் பகவானை விரும்புவார். பகவான் மீது ஒரு அன்பு, குரோதம் இதெல்லாம் அவரிடம் இருக்கும். இவ்விதம் ஷரீர அபிமானம்தான்
நிர்குண பிரம்மத்துக்கு தடையாக இருக்கின்றது. ஷரீர அபிமானம் இருக்கின்ற காரணத்தினால்தான் கடினமாக இருக்கின்றது. பிறகு அடுத்த கருத்து, நம்ம ஏதோ சொல்லிடுறோம் ஷரீர அபிமானம் இருக்குது, அப்படியே ட்ராவல் பண்ணு ஒவ்வொரு படியான்னு சொல்லி, அதில் இனியொரு கருத்து என்னவென்றால், ஒரு நிலையிலிருந்து அடுத்த அபிமானம் ஷிஃப்டிங் இருக்கே, அது மிக மிக கடினம். பஞ்ச கோஷமாக சாஸ்திரம் சொல்லும், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம்னு படிப்படியாக நம்ம உயரணும். ஒரு கோஷத்திலிருந்து நம்ம உடல்ல ஒரு அங்கத்திலிருந்து ஒரு இந்திரியத்திலிருந்து அபிமானத்தை எடுக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல, கடினம். அதாவது நாக்கிலிருந்து நம்மளுடைய அட்டென்ஷனை எடுக்கிறது சுலபம் அல்ல. அது எடுத்துட்டது எதை குறிக்குதுன்னா, எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டு, எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிட்டு, அது ஒரு பொருளாகவே இருக்கக்கூடாது. நாக்கு சுகதுக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மட்டும் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வர்றது கடினம். அதே போல கண்ணிலிருந்து நம்மளுடைய அபிமானத்தை எடுக்கிறது கடினம். கண்ணை பகவான் வாழ்கிறதுக்கு விவகாரத்துக்கு கொடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம ஒரு சுக சாதனமாக பயன்படுத்தி வருகிறோம். நாக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பகவான் படைச்சிருக்கார். அதெல்லாம் நம்ம வேறு காரணத்துக்கு பயன்படுத்தி வருகின்றோம். அப்படி ஒவ்வொரு இந்திரியங்களிலிருந்தும் அந்த அபிமானத்தை எடுப்பது மிக மிக கடினம். அது முயற்சி பண்ணணும்னா, யாராவது பக்கத்து வீட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம எரியாமல் காதங்க போயிடும். அதை காதை எடுக்கிறது இருக்கே, அது ஒரு பெரிய விஷயம், கஷ்டப்பட்டு வர வேண்டியது இருக்கு. அதாவது ஒரு டெலிவிஷன் பார்க்க மாட்டேன்னு முடிவு பண்ணாராம், பார்க்காம தான் இருந்தாராம். பிறகு அவரே கூறுகின்றார், வீட்டுக்கு அதற்கு இதற்கும் போகும்போது அப்படியே கண்ணு போயிடுதான், அது ஈர்க்கப்பட்டுருதான். ஒரு சீனாவது பார்த்துடலான்னு சொல்லி பார்க்கறாராம். பிறகு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டாராம். வீட்டில் சொல்லிட்டார், நான் டெலிவிஷன் பார்க்கறதில்ல, நான்லாம் வேதாந்தெல்லாம் படிக்கிறதுனாலேன்னு. ஆனாலும் பார்க்க முடியலையாம். அவரே மனம் திறந்து சொன்ன ரகசியம் எது, என்ன பண்ணாராம், அந்த கீ போடுற ஹோல் இருக்கு அதில் பார்த்தாராம். அதில் கரெக்டாக தெரியுது அந்த டெலிவிஷன். உடனே 2 நிமிஷம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். இது என்னன்னா, வெளியே பார்க்க மாட்டேன்னு சொல்லி அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு பெரிய மகான், டெலிவிஷனே பார்க்கறது இல்லைன்னு பெருமையும் வாங்கிக்கணும். பார்க்காம இருக்க முடியல. எதில் பார்க்குறீங்கன்னா, அந்த கீ ஹோல்டில் டெலிவிஷனை பார்த்துட்டு. நம்ம வீட்லேயே நம்ம ஒரு பெரிய திருடன் ஆயிட்டோம். காரணம் என்னன்னா, கடினம். ஏன்னா கண் இழுக்குது, அந்த காட்சியை கண் இழுக்கின்றது, அந்த கண்ணை எடுக்கிறது கடினம். அப்படி ஒவ்வொரு இந்திரியங்களிலிருந்து நம்ம விலகிக் கொள்வது அவ்வளவு சுலபம் அல்ல. வயதானவர்கள் ஏன் கையும் காலையும் உடைச்சிக்கிறாங்க தெரியுமோ, அவர்களுடைய உடல் இந்த காஞ்ச மரம் மாதிரி இருக்கும், வளைஞ்சு கொடுக்காது. நமக்கு அப்படித்தான், அவர்களுடைய உடல்னு சொல்லிட்டு இருப்போம். வயசானா அதுதான், பெண்ட் ஆகாது. பேசாமல் இருங்கன்னா இருக்க முடிவதில்லை. கால் நடக்க சொல்லுது, கை தேவையில்லாததை லிஃப்ட் பண்ண சொல்லுது, வேண்டாம் இது செய்யாதீங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன என்றால், கையிலிருந்தும் காலிலிருந்து அபிமானத்தை எடுக்கிறது கஷ்டம், சும்மா உட்கார்ந்து இருக்கிறது சுலபம் அல்ல. இவ்விதம் நம்ம ஒவ்வொரு 10 இந்திரியங்கள் இருக்கு, ஒவ்வொரு இந்திரியத்திலும் என்ன ஆகின்றது, அபிமானம் இருக்கு. அதிலிருந்து வித்ட்ரா பண்றதுங்கிறது கடினம். அதனால தான் இங்கே பகவான் சொல்றார், இப்படி அபிமானம் இருப்பவர்களுக்கு அதி சூக்ஷ்மமான விஷயத்தை கிரகிப்பது கடினம், இந்த அபிமானத்தை எடுப்பதும் கடினம். இதுதான் உண்மையான ஆன்மீக பயணம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம், ஆன்மீகம்னா என்ன? ஏன்னா அந்த வார்த்தை ரொம்ப பயங்கரமாக இருக்குது இப்போ சமுதாயத்துக்குள்ளே. ஏதோ சொல்லிட்டு ஆன்மீகம் சொல்கிறார்கள். உண்மையில ஆன்மீகம் என்றால் இந்த தேகத்தில் இருக்கின்ற நம்ம ஒவ்வொரு இந்திரியங்கள் இருக்கின்ற அபிமானத்தை விட்டு வர்ற பயணம்தான் ஆன்மீகம். மீதி எல்லாம் ரிலீஜியன்னு சொல்கிறது. ரிலீஜியன்னு சொன்னால் அதெல்லாம் கர்மயோகம் லெவல், ஆரம்ப லெவல் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரிலீஜியன்னா நம்ம சுகத்தை அனுபவிக்கிறோம். விநாயகர் சதுர்த்தியா மோதகம் பகவானுக்கு பிடிக்குமா? பகவானுக்கு பிடிக்குதோ நமக்கு பிடிக்குதோ, நமக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் பகவானுக்கு பிடிக்கிற மாதிரி கற்பனை பண்ணி வச்சு அதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். அது ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. அதெல்லாம் என்னன்னா அது ரிலீஜியன் லெவல். அதனுடைய தத்துவத்தையும் நம்ம 5வது படியில் பார்க்க போகிறோம். ஆனால் உண்மையான ஆன்மீகம் எப்போ துவங்குதுன்னா,
நம்மிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு கரணத்தில் இருக்கின்ற அபிமானத்தை எடுக்க முயற்சி பண்ணும் பொழுது ஸ்பிரிச்சுவல் பிலாசபிங்கிறது துவங்குகின்றது. துவக்கமே சுலபமாக இருக்காது, கடினமாகத்தான் இருக்கும். அப்போ என்னன்னா துவங்கவில்லை, கடினமாக இருக்கிறதுனால நான் துவங்கவில்லைன்னு சொல்லக்கூடாது. அதுக்காகத்தான் ஆரம்பத்தில் பார்த்துட்டோம், கடினமாக இருக்கின்றது என்று சொல்வதற்கு காரணம் அதிக முயற்சிக்கு தயாராக இருக்க வேண்டும். மென்டலி ப்ரிப்பேர் ஆயிடணும். போகிறதுக்கு முன்னாடியே இது சுலபமல்ல, கஷ்டம்ட்டு போகணும். இந்த மேனேஜ்மெண்ட்டை பற்றியெல்லாம் பேசும்போது இது ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணி சொல்லுவார்கள். நீ ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்குள்ளே போகும்போது உன்னைக்குள்ளே கண்டிஷன் பண்ணிக்கணும். என்னன்னா இது ஒரு கஷ்டமாக இருக்க போகுது, ஆழ்ந்து சிந்திச்சு இதை நான் சால்வ் பண்ண போகிறேன்ட்டு போகணுமா. அதாவது நம்ம தயார் பண்ணிட்டு போகணும். எப்படி வெளியிருந்து சில கிருமிகளெல்லாம் வந்தால் நம்ம இம்யூன் சிஸ்டம் தயாராகிடுது, ஃபைட் பண்ணுறதுக்கு தயாராகுமோ அதே போல் மென்டலி அங்கே ஒரு இம்யூன் சிஸ்டம் இருக்குது, அது தயாராகணும் கஷ்டம் வர, கஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு. அப்படி இங்கு பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்ல வர்ற கருத்து என்னவென்றால், இது இந்த முயற்சிக்கு நீ தயாராக இரு, அதிக முயற்சி தேவை, அவ்வளவு சுலபமாக எண்ணி விடாதே. ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார். என்னால் என்ன வருத்திக்கெல்லாம் முடியாதுன்னு சொன்னால் சரி, உனக்காக 5வது படி காத்துட்ருக்குன்னு சொல்ல போகிறார் பகவான். இப்படி இது முடியலைன்னா அடுத்தது, இது முடியவில்லை என்றால் அடுத்தது என்று படிப்படியாக சொல்ல போகின்றார். இத்துடன் இந்த 5வது ஸ்லோகம் முடிவடைகிறது. அவ்யக்தா கதிகி துக்கம் தேகவத்பிகி அவாப்யதே. தேகத்தில் அபிமானம் இருப்பவர்கள் கடினப்பட்டுதான் நிர்குண பிரம்மத்திற்கு வர முடியும். இனி நாம் அடுத்த ஸ்லோகங்களுக்கு செல்லலாம். 6, 7. ये तु सर्वाणि कर्माणि मयि सन्न्यस्य मत्पराः अनन्येनैव योगेन मां ध्यायन्त उपासते तेषामहं समुद्धर्ता मृत्युसंसारसागरात् भवामि न चिरात् पार्थ मय्यावेशितचेतसाम्. 6, 7, 8 இந்த 3 ஸ்லோகங்களில் பகவான் 4வது படியை பற்றி பேசுகின்றார். 6, 7, 8 இந்த 4வது படி விஸ்வரூப பக்திகி, விஸ்வரூப பக்தியை பற்றி பேசுகின்றார். இனி நாம் எப்படி பார்க்க போகிறோம் என்றால், அல்லது எப்படி பகவான் கூறப்போகிறார் என்றால், ஒவ்வொரு படியாக இறங்கி வர போகின்றார். ஒரு கால் உன்னால் நிர்குண பக்தி செய்ய முடியவில்லை என்றால் அடுத்தது என்ன செய்ய வேண்டும், எதற்கு இறங்க வேண்டும், இதை சொல்லுவார். 4வது ஸ்டேஜிலையும் என்னால் நிற்க முடியவில்லை, சரி நான் 3வது ஸ்டேஜ் சொல்கிறேன், அதற்கு இறங்கி கூறுகின்றேன். அதுலேயும் முடியல, பிறகு 2, அதுலேயும் முடியல 1, அதுலேயும் முடியல என்னன்னு பிறகு பார்ப்போம். இப்படி பகவான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜிலிருந்து சொல்லிட்டு வர போகிறார். இது ஒன்றால் முடியலனா இது இந்த சாதனையை மேற்கொள் என்று சொல்லிக்கொண்டே வர போகின்றார். இப்பொழுது அர்ஜுனனுடைய கேள்வி, பகவானுடைய பதில் ஞாபகத்திற்கு இருக்கின்றதோ? அர்ஜுனனுடைய கேள்வி, சகுண பக்தன் உயர்ந்தவனா நிர்குண பக்தன் உயர்ந்தவனா?
பகவானுடைய பதில் சகுண பக்தன் உயர்ந்தவன். அந்த இடத்துல சகுண பக்தன் என்று சொல்லும் பொழுது விஸ்வரூப பக்தனை பகவான் கூறினார். பிறகு நிர்குண பக்தன் என்னை அடைகின்றான் என்று கூறினார். நிர்குண பக்தன் தான் என்ன நேரடியாக அடைகின்றான். ஏன்னா நிர்குண பக்தியினுடைய பலன் நான் தான். நான் என்றால் மோக்ஷம், மோக்ஷத்தை அடைகின்றான். மனித வாழ்க்கையில் அடைய வேண்டிய லட்சியத்தை அடைகின்றான். பிறகு சகுண பக்தன் உயர்ந்தவன் என்று சொன்ன காரணம், சகுண பக்தி அவசியம். சகுண பக்தியின் மூலமாகத்தான் நிர்குண பக்திக்கு வர முடியும். பிறகு சகுண பக்தியிலேயே உயர்ந்த சகுண பக்தி விஸ்வரூப பக்தி. இப்பொழுது இந்த 5 படியை நாம் 2ஆக பிரிக்கின்றோம். 5வது படி நிர்குண பக்தி, 4வது படியிலிருந்து மீதி எல்லாம் சகுண பக்தி. ஆகவே இப்ப நிர்குண பக்தியிலிருந்து சகுண பக்திக்கு வந்து விட்டோம். இப்ப நிர்குண பக்தி சகுண பக்தின்னு 2ஆ பிரிக்கிறோம். அந்த சகுண பக்தியே 4 படியாக இருக்கிறது. அதுல ஹையஸ்ட் என்னவென்றால் விஸ்வரூப பக்தி. ஆகவே இனி சகுண பக்திக்குள் நாம் இறங்க போகின்றோம். நிர்குண பக்தியை நாம் இனி பார்க்க மாட்டோம். அதனால ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். நிர்குண பக்தி என்றால் என்ன என்றால், மாயா தத்துவத்தை கடந்த நிர்குண பிரம்மத்தை புரிந்து கொள்ள, நிர்குண பிரம்ம ஞானத்தை அடைய செய்யப்படுகின்ற சாதனை. அந்த சாதனை தான் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம்னு கூறுகின்றோம். சாஸ்திரத்தை கேட்கிறது, சந்தேகத்தை நீக்கிறது, அடைந்த ஞானத்தில் நிலை பெறுதல், இது நிர்குண பக்தி. இதத்தான் ஞான யோகம், ஞான லக்ஷணா பக்தி என்று சொல்லப்படுகிறது. இந்த நிர்குண பக்தன் யார் என்றால், சாஸ்திரத்தினுடைய லாங்குவேஜில் பேசணும் என்றால் சாதன சதுஷ்டய சம்பன்னக. யாருக்கு விவேகம், வைராக்கியம், சமதமாதி, முமுட்சுத்துவம் இருக்கோ அவன் நிர்குண பக்தன். காரணம், இந்த தகுதியோடு இந்த சாதனைக்கு வந்தால் அவன் சுகமாக அந்த சாதனையில் ஈடுபடுவான். அந்த சாதனை அவனுக்கு கஷ்டமாக இருக்காது. இந்த நிர்குண பக்தன் இறுதியாக நிதித்தியாசனம்ங்கிற சாதனையை முடித்து மோட்சத்தை அடைகின்றான். இப்பொழுது ஒருவன் கேட்கின்றான், எனக்கு நிர்குண பக்தி செய்ய அவ்வளவு தகுதி இல்லை, நிர்குண பிரம்மத்தை புரிந்து கொள்கின்ற அளவு என்னால் முடியவில்லை என்றால் அடுத்ததற்கு ஒருவன் எதற்கு இறங்க வேண்டும் என்றால் விஸ்வரூபத்திற்கு இறங்க வேண்டும், சகுண பக்திக்கு இறங்க வேண்டும் என்று அடுத்தபடியை கூறுகின்றார். பிறகு ஒரு ஆள் வந்து கேட்ப, என்னால் இங்கேயும் நிற்க முடியலன்னா அடுத்தபடி என்று சொல்லி வருகின்றார். ஆகவே நாம் மேலிருந்து பார்த்து வருகின்றோம். இப்போ அடுத்ததாக விஸ்வரூப பக்தி. இப்போ இந்த 2 ஸ்லோகத்தில் பகவான் விஸ்வரூப பக்தி, விஸ்வரூப பக்தன் இவனை விளக்கி இந்த பக்தியினுடைய பலனை கூறுகின்றார். 6, 7 இந்த 2 ஸ்லோகத்தின் சாரம் விஸ்வரூப பக்தி அல்லது பக்தனை விளக்கி விஸ்வரூப பக்தியினுடைய பலனை கூறுகின்றார். அடுத்த வகுப்பில் விளக்கத்தை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.